Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் மொமெண்டம் ஸ்டாக். ஸோ நம்ம டைரக்டா சார்ட்ல போய் ஸ்டாக்கோட நேம், தென் ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷன், தென் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் டீப்பா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரசிடென்ட் சிஸ்டம். இது ஸ்டாக்கோட டே சார்ட். டே சார்ட்ல இந்த ஸ்டாக் ஃப்ரைடே அன்னைக்கு பிளாக் புட் பேட்டர்னை ஸ்டாக் க்ரோத் பண்ணி அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணிருக்கு. இது பார்த்தோம்னா பிரேக் அவுட் கேண்டில். ஸோ இந்த ஸ்டாக்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது ஸ்டாக்கோட 15 சார்ட். ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தோம்னா ஸ்டாக்ல சப்போர்ட் 7370ங்கிறது ஸ்டாப் லாஸ். ஒன்ஸ் ஸ்டாக் ஃப்ரைடேவோட ஹையை ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் 7490 ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, ஒரு புதிய ஹையை ஸ்டாக் கிரியேட் பண்ணணும்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் 7600 ஆர் 7650 வரையும் ஸ்டாக் போறான்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் HDFC MC. இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான சார்ட் பேட்டர்னை ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. அட் தி சேம் டைம் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. there is a trend line resistance, at the same time there is a trend line support. So ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது ஸ்டாக்கோட 15 சார்ட். ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஸோ 3180ங்கிறது ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ். ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் ஃப்ரைடேவோட ஹையை ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் 3230 ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்டாக் இதோட ஆல் டைம் ஹையை ஸ்டாக் டச் பண்ணலாம்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதே ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, இந்த ஸ்டாக் ஒரு புதிய ஹையை ஸ்டாக் கிரியேட் பண்ணணும்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் 3300 வரையும் போகலான்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இது ஸ்டாக்கோட டே சார்ட். டே சார்ட்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் டோட்டலி ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங். ஸ்டாக்கோட நம்ம டாப் பார்த்தோம்னா 5600, தென் பாட்டம் பார்த்தோம்னா 5400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ரொம்ப நாளா ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. நான் ப்ரெடிக்ட் பண்றதுன்னா, ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஜோனை ஸ்டாக் ப்ரோக் பண்ணி அதுக்கு மேல போகும்னு இந்த ஸ்டாக்ல நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ இப்போ 15 மினிட் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாக்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தோம்னா 5480ங்கிறது there is a trend line support. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் இந்த பிரைஸ் ஜோன் ஸ்டாக் உடைச்சிச்சுன்னா டவுன்ஃபால். ஸோ இந்த ஸ்டாக்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஜோனை ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் 5560 ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, ஈஸியா இந்த ஸ்டாக் 5600, தென் 5540 வரையும் ஸ்டாக் போகலான்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ ஃபைனல் ஒன் ஃபைனல் ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இது ஸ்டாக்கோட வீக்லி சார்ட். இந்த ஸ்டாக்ல நம்ம வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா பாட்டம் ரவுண்ட் பேட்டர்னை ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டாக் பார்த்தோம்னா கரண்ட்லி பார்த்தோம்னா பிரேக் அவுட் ஜோன்ல இருக்கு. ஸோ 2600ங்கிறது ஸ்டாக்ல பிரேக் அவுட். ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் இந்த பிரைஸ் ஸ்டாக் ப்ரோக் பண்ணுச்சுன்னா, இட் வில் பி அ வீக்லி பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்டாக் இதோட ஆல் டைம் ஹையை ஸ்டாக் டச் பண்ணலான்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ 15 மினிட் சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாம். 15 மினிட் சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஸோ 2545ங்கிறது ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஜோன். ஸோ 2570ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒன்ஸ் ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டாக் க்ரோத் பண்ணுச்சுன்னா, ஈஸியா இந்த ஸ்டாக் 2600 வரையும் ஸ்டாக் போகும்.
ஸோ அதையும் வந்து ஸ்டாக் வந்து குரோக் பண்ணுச்சுன்னா ஸ்டாக் வந்து இதில் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ஸ்டாக் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.